सीता वल्लभ लाल की। அகஸ்திய மகர்ஷியினிடத்தில் விடைபெற்று கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விஷ்ணு தனுசை தாங்கிண்டு சீதா லக்ஷ்மணர்களோட கூட பஞ்சவட்டியை நோக்கி புறப்பட்டு வருகிறார். வர வழியில் ஒரு பெரிய கழுகு மரத்தில் உட்காந்துருக்கு. கழுகே ரொம்ப பயங்கரமாகவும் பெருசாகவும் தான் இருக்கும். காட்டு கழுகெல்லாம் பார்த்தேன்னா அதில் இந்த கழுகை பார்த்தான்னா கழுகு மாதிரியே தெரியல. மேனாதே ராட்சசம் பட்சிம், ராட்சசாகாரமாக பயங்கரமாக இருக்கு. என்னது இதுன்னு ராமர் ஆச்சரியப்படுறார். அந்த கழுகு ராமரை பார்த்து மதுரமாக பேசுறது. நீங்கள்லாம் தசரதம் பிள்ளைகளாப்பா என்று கேட்கறது. இவ்வளவு தூரம் தட்சிண தேசத்துக்கு வந்த அப்புறம் இங்கே காட்டில், பயங்கரமான காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு கழுகு நம்மளை பார்த்து தசரதம் பிள்ளையான்னு கேட்குறதே. இங்கே எங்கே அப்பாவை பற்றி பேசுகிறவா காட்டில் இருக்கா? ஆமாப்பா, நான் தசரதருக்கு ரொம்ப வேண்டியவன், நான் ரொம்ப சகா தசரதருக்கு. சக்கரவர்த்தி இங்கெல்லாம் வந்திருக்கார். சம்பராசுர யுத்த காலத்தில் தண்டகாரண்யத்தில் தான் சம்பராசுரனே இருந்தான். இங்கே வந்திருக்கார். வரும்பொழுது நானும் அவரும் ரொம்ப ஆப்தர்களாக சகாக்களாக இருந்திருக்கோம் என்றெல்லாம் ஜட்டாயு சொல்கிறார். அப்படியே உரிச்சு வச்சா மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தான்னா ரெண்டு பேருமே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கேள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறார் தசரத சக்கரவர்த்தியை. இது ஜட்டாயு சொல்கிறார். ஜட்டாயு இப்படி சொன்ன உடனேயே ராமர் நீங்கள் யார் கேட்குறார். நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே ஜட்டாயு ஆரம்பிச்சார் பார்க்கணும். இது எப்படி தான் சொன்னாரோ, இவ்வளோ ரிமெம்பரன்ஸ்லாம் மனுஷாளுக்கு கூட கிடையாது. அவர் பாட்டு லோக சிருஷ்டியை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இமாம் லோக சமுத்பத்திம் லோகநாத நிபோதமே என்று ஆரம்பித்து அவர் பாட்டுக்கும் அங்கேருந்து லோக சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக சொல்லிகிட்டே வரார். அந்த காலத்தில் லோக சிருட்டுக்கள், விஸ்வ சிருட்டுக்கள் அப்படிங்கிறவா யார்? அவளுக்கு தான் பிரஜாபதிகள்னு பேர். அவளில் யார் யார் வம்சம் எப்படி இப்படி வந்தது, அதில் அந்த சிருஷ்டியில் எதெல்லாம் சிருஷ்டியாச்சு, மிருகங்கள், பட்சிகள், அப்புறம் செடி கொடிகள் எல்லாத்தையும் சொல்கிறார். அவ்வளோ சிருஷ்டியும் சொல்லிட்டு வந்து கடைசியாக தன்னை அருணனோட பிள்ளையாக சொல்கிறார். எங்கள் அண்ணா பேர் சம்பாதி, என் பேர் ஜட்டாயு, நாங்கள் ரெண்டு பேரும் அருணபுத்திரர்கள் என்று முடிக்கிறார். இந்த கதையை ராமரே பிரமிச்சு போயிட்டார். லோக சிருஷ்டியிலேருந்து நான் யாரும் நீங்கள் யாரும் தான் கேட்டேன். ஒரு மனுஷன் கேட்குறாங்கிறதுக்காக அவரை பிடிச்சிண்டு இவ்வளோத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காரு இவர். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பட்சி இவ்வளவு சொல்கிறாரே அப்படின்னு ராமர் ஆச்சரியப்பட்டார். பொதுவாக ராமாயணத்தினுடைய பாணி உபகதையெல்லாம் கிடையாது. ராமாயணத்தில் ராமகதை சொல்கிறதுக்காக வந்தவர் தான் வால்மீகி. எடுத்த உடனேயே சொன்னேன், டைரக்ட் ஹிட்டுன்னு. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு ராமரை பற்றி ஆரம்பித்தவர் தான். லாடம் அடித்த குதிரை மாதிரி போயின்ட்டுருக்கும் ராமாயணம். ஒரே ராம கதை. அப்படி தான் இப்போ இந்த நவாகமே உதயாஸ்தமான நவாகம்னு வச்சுட்டோன்னா, அதனால தான் அந்த நாளில் பெரியவாள்லாம் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போயிடும். எங்கும் ராமன் எது, அதாவது வேறு கதையே இருக்காது. 9 நாளைக்கு காலம்பரலையும் சாயங்காலம் வரைக்கும் ராமர் 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 ராமர்னு ஒரே ராமமயமாக இருக்கும். உதயாஸ்தமன நவாகம்னு ரொம்ப நன்னா இருக்கும். சும்மா சொன்னேன், ரொம்ப நன்னா இருக்கும். பட்டாபிஷேகம் வரைக்கும் 9 நாளைக்கு உட்காந்துட்டோன்னா அப்படியே லாடம் அடித்த குதிரை மாதிரி இருக்கும். ராமமயமாக இருக்கும் இல்லையா? பாலகாண்டத்தில் வேணால் ஏதாவது சில உபகதைகள் வரலாம். அது பாலகாண்ட பாணி. அயோத்தியா காண்டம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னா பட்டாபிஷேக பரியந்தம் ஒரே கதை தான். அதில் போய் மெனக்கட்டு இந்த உபகதையை போட்டிருக்காரு. ஒரு 2-3 உபகதை இருக்குது உள்ளுக்குள்ளே, சின்ன சின்னதாக இருக்கும். பெரிய 15 சருகம் உபகதை அப்படிலாம் வராது. சின்ன உபகதைகள் ஏதாவது வரும். அதில் இது ஒன்று, இந்த லோக சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் என்று ஒரு உபகதை இருக்குது. இது மெனக்கட்டு இங்கே போடுவானே அப்படின்னா, அடியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 உபகதை வால்மீகி ராமாயணத்துலேயே வருது.
அதெல்லாம் வருதுன்னா அதுக்கு ரொம்ப பிரதான காரணம் ஏதாவது இருக்கும். காரணம் இல்லாமல் போட மாட்டான் வால்மீகி ராமாயணத்தில். அது மாதிரி இந்த உபகதை இங்கே வந்ததுக்கும் எனக்கு காரணம் தோணும். இது வால்மீகியே பண்ணது தான். சில பேர்லாம் இந்த இடத்த எடுத்து வச்சுட்டு சொல்லுவா, சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி பார்த்துருக்கேன். என்ன இதே சர்க்கம் அப்படியே மகாபாரதத்துலையும் இருக்கு. பாண்டவா சரித்திரம் ஆரம்பத்தில் ஆதி பருவாவில் இதே சர்க்கம் அப்படியே டிட்டோவா மகாபாரத்தில் ஒரு அத்தியாயம் அப்படியே இருக்கு. என்னும் பொழுதுதான் என்ன ஆறுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்தவர் இந்த சர்க்கத்தை எழுதி இங்கே அதை சர்க்கமாக சேர்த்துவிட்டார், அங்கே அத்தியாயமாக சேர்த்துவிட்டார் மகாபாரதத்தில் அப்படின்னு ஒரு ராமாயணா ஸ்காலர் யார்டின்னு பேர் அவருக்கு, மகாராஷ்டிராக்காரர், அவர் சொன்ன விஷயம். ஆனால் அது மாதிரி எனக்கு படலை. இது வால்மீகியே பண்ணது தான். வியாசர் ஒரு கால் மகாபாரத்தில் வியாசர் முன்னாடி எழுதியிருப்பார். அதை பார்த்து இது ராமாயணத்தில் இருக்கட்டுமே யாரோ சேர்த்து விட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ராமாயணத்தில் வால்மீகி பண்ண சர்க்கத்தை தான் அப்படியே எடுத்து வியாசாச்சாரியால் மகாபாரதத்துலேயும் விரும்பி போட்டுருக்கார். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லோக சிருஷ்டியை இப்படியே இந்த வம்சத்தை சொல்லிட்டு வந்து இது பாண்டவா கதை ஆரம்பிக்கும் பொழுது போடணும்னா அது எங்கே போய் முடியணும்? அது வந்து புரூரவசனுடைய வம்சம், அதில் போய் முடியணும். முடிஞ்சு அந்த புரூரவச வம்சம் ஆரம்பித்து அப்புறம் கதையாக வந்து பாண்டவா வரைக்கும் வரணும். அதுதான் நியாயம். ஆனால் அந்த இடத்துல அந்த அத்தியாயத்தை பார்த்தோன்னா இதே மாதிரியே ஜட்டாயூட்ட முடியறது. அப்போ ராமாயணத்துலேயும் பாரதத்துக்கு எடுத்ததுங்கிறது கிளியர். அப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் புரூரவசு ஆரம்பிக்கிறது. என்ன அப்போது இந்த அத்தியாயம் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துக்கு எடுக்கப்பட்ட அத்தியாயம். அது ஜட்டாயுட்ட முடியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜட்டாயுங்கிறது ராமாயணத்தை தவிர இறங்கி ஸ்கோப் இல்லை. இப்போ என்ன விஷயம், எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஏதோ காரணமாக தான் வால்மீகி போட்டிருக்கணும். இந்த சர்க்கத்தை பார்த்து வியாசாச்சாரியாலும் ரசித்து இது பாரதத்துலையும் இருக்கட்டும்னு எடுத்துக்கிற அளவுக்கு முக்கியமான சர்க்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அது. அப்படின்னா இந்த சர்க்கத்தில் என்ன இருக்குது, எதுக்கு வால்மீகி இதை கொண்டு வந்து போட்டார் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன். இந்த சர்க்கத்தில் என்னெல்லாமோ வருது கதைகள், என்னென்ன பிரஜாபதிகள், அது இது ஒரு விதமாக ஜெகத் சிருஷ்டி. இதே மாதிரியே எவல்யூஷன் தியரின்னு போன செஞ்சுரியில் லோகத்தினுடைய சிருஷ்டி, அதுலேருந்து இது இவால்வ் ஆச்சு, அது இவால்வ் ஆச்சுன்னு டார்வின் கொண்டு வந்தார். சயின்ஸில் ஏதோ பேர் அதுக்கு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ்னு பேர் அதுக்கு, இந்த புக்குக்கு கொண்டு வந்தார். அது லோக பிரசித்தமான புஸ்தகம் அது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு நான் பண்ண ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது எனக்கு. இருந்தாலும் ஒரு சாமியம் சொல்கிறேன், பிரதானமான சாமியம். டார்வின் சொன்னதுக்குலேயும் ஒரு சாரம் இருக்குது, ஒரு எசன்ஸ் இருக்குது. அதே சாரம் இங்கே வால்மீகி சொல்கிறதுலையும் இருக்குது, ஒரு எசன்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டேன்னா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ட்ரீயை சேர்ந்தவா, அதான் எசன்ஸ். எவல்யூஷன் தியரியிலேருந்து நம்ம ஏதாவது சாரம்னு எடுத்துக்க வேண்டியது இருக்கான்னா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ட்ரீயை சேர்ந்தவா. நம்ம எல்லாரும்னா மனித இனத்தை சொல்லலை. டார்வின் தியரியை படிச்சுட்டு இப்படி வெளியில் வரோம், ரோட்டில் ஒரு நாய் போயின்னு இருக்குன்னா அதை பார்த்தா தோணும், இதுவும் எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பந்து தான், ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேஷன், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய பார்வை வருது பார்த்தீங்களா, அது எவ்வளோ விசாலமான பார்வை. அது பறவைகள்லாம் பார்த்தா தோணும், இதெல்லாமே எங்கேயோ டிஸ்டன்ட் ரிலேஷன் தான் நம்மளுக்கு. அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னா, இந்த சர்க்கத்தை பார்த்தேன்னா, ஜட்டாயு சொல்கிற சர்க்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தேள் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், ஓகே நம்மளாம் வந்து மனுட்டேன்னு வந்தவா, அது மாதிரி தான். அது அப்போ மனுவோட பந்து தான் யாரோ, அவாள்கிட்டேருந்து சிருஷ்டிப்பட்டு வந்தது தான் தட்சன். ஒரே தட்சன் தான், தட்சனோட பெண்கள். என்ன அங்கங்கேருந்து அவாவாளுடைய சிருஷ்டியிலேருந்து பார்த்தேன்னா எல்லாம் ஒரே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த சர்க்கத்துலேருந்தும் சரி, தியரி ஆஃப் எவல்யூஷன்லையும் சரி, தேர்றது என்னென்னா வசுதைவ குடும்பகம். இந்த ஜகத்து ஒன்று தான், இது எல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிறது தேர்றது. ஒரே குடும்பங்கிற மெசேஜை இங்கே வால்மீகி கொண்டு வந்து கன்வே பண்ணுறார். ஏன் கன்வே பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ராமாயணத்தில் ஹியூமன் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கா.
இனிமேலேருந்து கழுகெல்லாம் வரும், குரங்கெல்லாம் வரும், கரடிகள்லாம் வரும். இனிமேல் வரப்போகிற ராமாயணம் அது மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜை கன்வே பண்ணிடணும், என்னென்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அதுக்காக இந்த சர்க்கம் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே அந்த கழுகையும் அழைச்சிண்டு ராமர் பஞ்சவட்டிக்கு வரார். இந்த கழுகு சொல்கிறது ராமரை பார்த்து, நானும் உன்னோட சேர்ந்துக்கிறேன் ராமா, பஞ்சவட்டியில் வந்து வாசம் பண்ணுறேன். வாசம் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவேன். நீங்கள்லாம் எங்கேயாவது காட்டுக்கு போனாலும் சீதையை நான் பார்த்துப்பேன் நீங்கள் சொல்கிறார். பின்னாடி சீதைக்காக உயிரையே கொடுக்க போகிறார். அந்த கழுகையும் அழைச்சி சார்தமேகத்தேன பட்சினா, இந்த பட்சியோடையும் நம்ம சேர்ந்து வாழலாம்ப்பா அப்படின்னு லக்ஷ்மணன்ட்ட சொல்லின்ட்டு அதையும் அழைச்சிண்டு நேராக வந்து விட்டார் பஞ்சவட்டிக்கு. வந்து இந்த காட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கார், எங்கே ஆசிரமத்தை அமைக்கலான்னு. அப்போ தான் அங்கே வனராமண்யக்கம் எத்திர ஜலராமண்யக்கம் ததா, பக்கத்துலேயே அருகாமையில் நதி இருக்கணும், ரமணீயமான வனம் இருக்கணும், அது மாதிரி இடமா சஞ்சாரம் பண்ணுற யோக்கியமாகவும் இருக்கணும், அது மாதிரி காட்டில் ஆசிரமம் அமைக்கணும் என்றெல்லாம் ராமர் சொல்லின்னு இருக்கார். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா பாரு, சீதைக்கும் பிடிச்ச இடமா பாரு. கடைசியாக தன்னை சொல்கிறார், எனக்கும் உகந்த இடமாக இருக்கட்டும், அது மாதிரி இடமா நீ சூஸ் பண்ணுங்கிறார். லக்ஷ்மணன் சொன்னார், நான் சூஸ் பண்ணுறதாவது என்றென்றைக்குமே உங்களுடைய தாசன் நான் அப்படிங்கிறது என்னுடைய சொரூபம். நீங்கள் ஆக்ஞை இடுங்கள் எந்த இடம்னு நான் செய்கிறேன் என்று சொல்ல, ராமர் ஒரு இடத்தை பார்த்து சொல்ல, அந்த இடத்துல ஒரு அழகான ஆசிரமம் லக்ஷ்மணர் அமைக்கிறார். ஆசிரமம் கணக்கச்சிதமாக இருக்கு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹா, லக்ஷ்மணன் கைப்பட்டாலே மங்களமாக ஆயிடுமா. அருமையான குடில் அங்கே அமைக்கிறார். அந்த குடில் அதான் சொல்கிறேன், 64 கலையில் இது ஒரு கலை. வீடு கட்டுறது இங்கே வருது. வாசத்திண்ணையெல்லாம் அமைச்சு, அப்புறம் சின்ன ஹால் உள்ள அமைச்சு, மித்தம் அமைச்சு, அக்னிஹோத்திர சாலை அமைச்சு, கொல்லாப்புரம் அமைச்சு, கொல்லாப்புரத்தில் அந்த தோட்டம்லாம் போடுறதுக்கான இடங்கள்லாம் பண்ணி, மூங்கில்லாம் வச்சு கட்டி, கூரையெல்லாம் வேஞ்சு ஆசிரமம் சஜ்ஜமாயிடுத்து என்று ராமரிடத்தில் வந்து சொல்கிறார் லக்ஷ்மணன். ராமச்சந்திர பிரபு அங்கேன்னு வந்து இந்த ஆசிரமத்தை குடியில் பார்க்குறார். பார்த்த உடனேயே எவ்வளோ அழகாக இருக்கு, ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபடுறான் வீடு கட்டுறதுக்கு. இது பாருங்கோ அழகாக அமைச்சுட்டார். சும்மா சொன்ன ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு வீடு தயாராகிடுது. அப்படின்ன உடனேயே லக்ஷ்மணன் கிட்டக்க ஒரு பிரேம பொங்கித்து ராமருக்கு. பாவக்யேன கிருதக்யேன தர்மக்யேன ச லக்ஷ்மணா त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्तः पिता मम. பாவம் தெரிஞ்சு கட்டியிருக்கீங்கப்பா பாவக்யேன. இதுக்கெல்லாம் ரொம்ப ரசமான வியாக்கியானம் பண்ணுறார் பெரியாச்சாம்பிள்ளை. ரசிகாலே கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய வியாக்கியானங்கள். ஏகாந்தமாக சீதைக்கு ராமருக்குமான வீடு, இது ரூம் வேணும், ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா பிரைவசி வேணும். இதெல்லாம் வந்து ராமர் இப்படி இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார். ராமரோட பாவம் தெரிஞ்சு அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காராம் லக்ஷ்மணர். பாவக்யேன கிருதக்யேன, அப்பா எப்படி ராமரை பார்த்துப்பாரோ அதை பார்த்து அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுட்டாராம் லக்ஷ்மணன். தசரதேன கிருதம் ஜானாதீதி கிருதக்யா அப்படின்னு வியாக்கியானம். கிருதக்யேன தர்மக்யேனச்ச லக்ஷ்மணா, அவருக்கு ஆட்பட்டு இருக்கிறது தான் நம்முடைய தர்மம், அதாவது ஸ்வபாவம் ஸ்வரூபம் என்கிறதும் தெரிஞ்சு பண்ணியிருக்காராம். தர்மக்யேனச்ச லக்ஷ்மணா, அவ்வாறு பண்ணையேப்பா தொயா புத்திரேன, உன் ரூபமாக அப்பாவே வாழறார். அப்பா போயிட்டாருங்கிற குறை இல்லை எனக்கு, உன்னால் அவர் இருக்கார். இது ராமர் பார்க்குற பாவம். என்றைக்குமே நம்மளுக்குன்னு யாராவது கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னா அவளும் ஏதோ அதீதமான பிரியத்தினாலேயோ இதனாலேயோ பண்ணுறா, ஏதோ நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு, இதுதான் ஒன்று எனக்காக இருக்கே அப்படின்னு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஏதோ காரணமாக அவள் பண்ணுவா. கைங்கரியங்கிறது பந்தத்தினால கூட இருக்கலாம். என்ன பந்தம் அப்படின்னு, ஆத்துக்காரியாக இருக்கலாம். தாலியை கட்டியாச்சு, இவரோட தான் இருந்தாகணும், இதுதானே என்னோட தானே கிடக்க போகிறது, எப்போ பாரு லைஃப் முழுக்க இந்த என்னோட தான் இருக்க போகிறது, எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ ஏசினாலும் இங்கே தான் கிடக்கும் அப்படின்னு துச்சமாக மதிக்கலாம் நம்ம. அல்லது யாராவது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம்,
அடுத்த 5-6 வருஷம் இவன் இங்கே தான் ரிசர்ச் பண்ணியானு அந்த பையன். அவனை போட்டு வருத்தி எடுத்துடலாம். என்ன நம்மளை விட்டு எஸ்கேப்பே மாட்டின்ட்டான் அவன். மாட்டுறேன் பரவனை அப்படின்னு போட்டு படுத்தலாம். ஏதோ காரணமாக ஒரு பாண்ட் ஏற்பட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவளை துச்சமாக மதிக்கிறதுங்கிற எண்ணம். ஏன்னா இவன் நம்மளை விட்டு கிளம்ப முடியாது இந்த பையன், அதனால என்ன வேணா பண்ணாங்கிற ஒரு சாடிசம் வந்துடும். அது ஏற்படக்கூடாதுங்கிறத காட்டும்படியா இது அமையிறது. லக்ஷ்மணர் ஏதோ காரணமாக ராமர் பின்னாடியே சுற்றின்னு இருக்கார். அது என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை, வாக்குனால சொல்ல முடியாது. ராமரே கதின்றார் இல்லையா. இந்த பிள்ளையை செட்டில் பண்ணோன்னு பாடாப்படுவார் அப்பா. எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எப்படி பிடிச்சி எந்த காலேஜில் சேர்த்து விடலாம், அலான்னு அலைவர் அப்பான்னு இருக்கிறவர். இவனை செட்டில் பண்ணமே, நல்ல இடத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே, எல்லாம் செட்டில் ஆனமே, அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கலாமா என்று அப்பா அலைவர். அது மாதிரி எனக்காக நீ அலையறையேப்பா, நீ என்னோட உயர்ந்த தாசன்னு சொல்லலை ராமர் லக்ஷ்மணனை பார்த்து. எங்கள் அப்பா மாதிரி இருக்க அசம்புருத்த பிதாமமே. சீதாராம லக்ஷ்மணர்கள் அந்த ஆசிரமத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கா, சௌக்கியமாக இருக்கா. பஞ்சவட்டி பசி ஸ்ரீ ரகுநாயக கரத சரீத ऋषि मुनि சுகதாயக. இப்படியே 10 மாத காலம் ஓடிடுத்து. ஹேமந்த ருத்து வருது, ஜாம்னு. ருத்து இஷ்டஹா பிரவர்த்ததே. ஹேமந்த ருத்து தான் ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ருத்துவான். அப்பேற்பட்ட அந்த ருத்து வருது. எங்கே பார்த்தாலும் ஒரே குளிர் தாங்கலை. அப்படி இருந்தாலுமே விடிகார்த்தால் எழுந்து பாரான் ராமர். கொஞ்சம் விடிஞ்சப்புறம் எழுந்துக்கலாம், போர்வை அது வரைக்கும் போத்திக்கணும், ரஜாய் அப்படின்னு இருக்க மாட்டாராம். அப்பையும் விடிகார்த்தால் பஞ்ச உஷக்காலத்தில் எழுந்துண்டு கோதாவரி ஸ்நானம் பண்ணுவாராம். இது ராமர் எழுந்துக்கிற நேரம் என்று வாசல்ல காத்துன்னு இருப்பாராம் லக்ஷ்மணர். எழுந்துக்கிற நேரம் ஆச்சே, எழுந்துக்கிற நேரம் ராமர் வந்துடுவார். எக்ஸைட்மெண்ட். இது என்ன எக்ஸைட்மெண்ட்டு? நான் 10 வருஷம் கழித்து பார்க்குறாரான்னா அது அவருக்கே புரிகிற விஷயம். அது நேற்று ராத்திரி பேசிட்டு அப்புறம் போய் படுத்துட்டார் ராமர்னா, அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தாங்காதான் அவருக்கு. அடுத்த நாள் பார்த்துன்னு அதுக்காக நிற்கிறார். அயோத்தியாவில் கனகபவனத்து வாசலில் போய் நிற்பார் பிரபு. அப்படி மணிக்கதவை திறந்தா முதல் தரிசனம் லக்ஷ்மணனுக்கு தான். ஆயாதி ரகு வீரஹா சயன கிருஹாத் ஹேம கபாட்ட துவார பிரகாசஹா அப்படின்னு வருவாராம் பிரபு. அதே பிரபு தானே இவரும். கனகபவனமாக இருந்தால் என்ன, பஞ்சவட்டியில் உள்ள குடிலாக இருந்தால் என்ன, இதை திறந்துன்னு இப்படி வரும்பொழுது அதே மாதிரியே பார்க்குறார், அதே மாதிரியே விழுந்து சேவிக்கிறார். ராமச்சந்திர பிரபு எழுந்துனுட்டாருன்னு குரல் கேட்கறதுங்க. உள்ள பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரங்கள்லாம் ராமர் சொல்லுவார். மற்ற ஹம்சஸ்வர ஸ்ரீமானுன்னு ஹம்சபட்சியினுடைய குரல் மாதிரி இருக்குமா ராமரோட குரல். அதில் ஸ்ருதி சேர்த்துண்டு சீதையோட குரல் குயில் கூவுறா மாதிரி இருக்குமா. இவா 2 பேரும் பிராதஸ்மரண ஸ்தோத்திரங்கள் சொல்லிண்டு அண்ணாமணி எழுந்துட்டான். இவரும் எழுந்து நிற்பார், கையில் கலசத்தை எடுத்துட்டுவார். ஏன்னா அடுத்தது கோதாவரி. ராமர் சீதையுமா இப்படி வெளியில் வருவா. வெளியில் வந்து இவர்கள் கோதாவரி ஸ்நானத்துக்கு கிளம்பும்பொழுது கூடையே லக்ஷ்மணர் வரார். இங்கே ஹேமந்த ருத்து வர்ணனை ரொம்ப பெருசாக இருக்கு. ஹேமந்த ருத்துவை லக்ஷ்மணனே வர்ணிச்சுட்டு போகிறார். அதெல்லாம் அந்த காலத்து அழகு. வர்ணனை அப்படின்னு வரும்பொழுது லக்ஷ்மணன் வர்ணிக்க ராமர் கேட்குறார். அப்படி யானை கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறது. யானைக்கு ஜலம் ரொம்ப பிடிக்கும். அதனால் துதிக்கையை கொண்டு கோதாவரியில் இப்படி விடுறது ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு எடுத்துட்டு இருந்தான். பிரதி சம்ஹரதே கரம். கொஞ்சம் மத்தியானம் ஆகட்டும் அப்புறம் ஸ்நானம் பண்ணான்னு இருக்கான் யானை. ரவி சங்கிராந்த சௌபாகியஸ்துஷாராவிருத மண்டலஹாகா நிஸ்வாசாந்த இவாதர்சஹா. கண்ணாடிக்கு முன்னாடி போய் பெருமூச்சு விட்டா கண்ணாடி குருடாயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். கண்ணாடி குருடா, அருமையான எக்ஸ்பிரஷன். கண்ணாடி குருடாயிடுத்து. நிஸ்வாச அந்தஹா இவ ஆதர்சஹா என்ற வாக்கியம் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு, கண்ணாடிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற சக்தி போயிடுது.
கண்ணாடியை சுற்றி எங்கே பார்த்தாலும் பனி, அது மாதிரியாக இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஒரு குளிரில் ராமச்சந்திர பிரபு சீதா லக்ஷ்மணர்களோடு போய் கோதாவரி ஸ்நானம் பண்ணுறார். இப்படி தான் இந்த குளூரில் ஸ்நானம் பண்ணணுமா, ஒரு வெந்நீர் போட்டு கொடுன்னு கேட்டால் நான் வெந்நீர் போட்டு கொடுக்க மாட்டேனா, வெந்நீரில் குளிக்கலாமே என்றெல்லாம் லக்ஷ்மணருக்கு தோன்றது. அண்ணாட்ட நேராக அதை பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது. அதனால சொன்னார், இதே சமயத்தில் பரதண்ணா அப்படி தான் சரையூவில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போயின்னு இருப்பார், காயக்லேசம் பண்ணிக்கிறார். ஏன் ஒரு வெந்நீர் போட்டு குளிக்கக்கூடாதா அவர்? சரையூ எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், கோதாவரியே இவ்வளோ ஜில்லிப்பாக இருக்கே, தெற்க கோதாவரியே இவ்வளோ சில்லிப்பாக இருக்கே, வட தேசத்தில் சரையூ எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அது ஹிமாலயத்துலேருந்து வர நதி, அதுலேயும் கைலாசத்துலேருந்தே வர நதி. சரையூவோட பெருமை அது. அதாவது மற்ற நதிகள்லாம் ஹிமாலயத்தோட மத்திய பாகத்துலேருந்து வரக்கூடியது, சரையூ வந்து நேராக அங்கேருந்து. மானசரோவர்னு இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய லேக், ஏரி, ஒரு இடம் வரைக்கும் ஏரி அந்த இடம் அந்த இடத்துலேருந்து சோன்னு கொட்டி நதியாக பிரவகிக்கிறது. அதே மானசரோவர் தான் சரையூ. என்ன அப்போ என்ன சில்லிப்பு இருக்கும். மார்கழி மாதம் வந்தேன்னா தெரியும், இங்கே வந்திருக்கேன், மார்கழி மாதம் வந்து ஸ்நானம் பண்ணேன்னா தெரியும், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் சரையூ. அதில் போய் பரதன்னா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அத்தியந்த சுக சம்வருத்தா சுகுமாரஹா சுகோசிதா கதம் வபரராத்ரேஷு சரையூமவகாஹதே. அந்த நாளெல்லாம் நம்மலாம் சரையூ ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகும்போது சின்ன வயசில் பரதண்ணாவை மட்டும் அனுப்பவே மாட்டாவா அம்மா. அவன் ஒரு நாளைக்கு வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அவனுக்கு கொணன்னு ரொம்ப ஜலதோஷமாக எடுத்து உடம்பு சரியாக இல்லாத போயிடுத்து. அதனால் வெந்நீருக்கு போட்டு குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா. அப்படி சுகுமாரமாக வளர்ந்தவராச்சே பரதண்ணா. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சரையூ ஸ்நானம் தான் பண்ணிட்டு இருக்காராம், கட்டாந்தரையில் தான் படுத்துட்டு இருக்காராம், காய்கனிகள் தான் சாப்பிட்டுன்னு இருக்காராம். ஜித சொர்க்கஸ்தவ பிராத்ரா, எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தர்மம். உங்கள் தம்பி தான், அது மாதிரி ஒருத்தர் உண்டா உலகத்தில் என்றெல்லாம் லக்ஷ்மணர் பேசுகிறார். பேசும்பொழுதே ராமரோட உள்ளம் உருகி போயிடுத்து, கண்ணெல்லாம் கலங்கிடுத்து. அந்த சமயத்தில் கொஞ்சம் ரசபங்கமாக இன்னொரு விஷயம். பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சாதுஷ்சே பரதசுதஹ கதம் நு சாம்பா கைகேயி தாதிருசி க்ரூரதர்சினி. சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியையே கணவராக அடைஞ்சும் பரதனை போல உத்தம புத்திரன் ஒத்தனை பெத்தும் இந்த கைகேயி அம்மா ஏன் இவ்வளோ க்ரூரதர்சினியாக இருக்காளோ என்றார் லக்ஷ்மணன். கைகேயி அம்மாவனுடைய பரிவாதத்தை தாங்க முடியலையா ராமரால. பரிவாதம் அசகன்னு வாக்கியம் அப்ரவீத். நதேம்பா மத்தியமாதாத்தே கர்ஹிதவ்யா கதஞ்சனே தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. அம்மாவை ஒன்றும் சொல்லாதப்பா, பரதனோட குணங்களை சொல்லேன். உனக்கு யாரையாவது பற்றி பிடிக்கலன்னா அப்புறம் அவளை பற்றி சொல்கிறது மட்டும் சரியா, அவளை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு ஆகிடும். விடு, இது பேசாத. தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய. இக்ஷ்வாகுநாதன் எல்லாரும் என்ன சொல்கிறா, வாஸ்தவத்தில் இக்ஷ்வாகுநாதன் பரதன் தான்ப்பா. பரதஸ்ய கதாம் குரு. இந்த கதைக்கு ராமாயணம்னு பேர் வந்துருத்து, ராமர் தான் நாயகன் என்றெல்லாம் பேர்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்ன, பரதஸ்ய கதாம் குரு. இது பரத கதைப்பா, பரதன் தான் நாயகன், நம்மளாம் அதில் பரிவாரம், பரத பரிவாரம். பரதஸ்ய கதாம் குரு. என்னோட மனசு பாரு இவ்வளோ வேடிக்கையாக இருக்குல்ல. நிச்சிதாபிஹிமே புத்தி வனவாசாய லக்ஷ்மணாய பரத ஸ்நேக சந்தப்தா பாலிஷீ கிரியதே புனः. சத்தியம் சத்தியனிஷ்டேன்னு வரும்பொழுது என் மனசு எவ்வளவு உறுதியாக இருக்கோ
அவ்வளோ தூரம் பரதனோட பக்தியை நினைக்கும் பொழுது உருகி போய்டுறதுப்பா. என் மனசு ஏன் இவ்வளோ உருகிறது? பரதனோட பக்தி அபாரமாக இருக்கு, அபாரமாக இருக்கு. கோதாவரியா விமல சலிலே கஞ்ச கல்ஹார லோலேகே. என்ன ஸ்லோகம் அது? எப்படி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தா? எப்பேற்பட்ட ஸ்லோகம்! ராம கதாமிருத சாரத்தில் ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்லோகம். மனுஷன் பண்ண முடியாது மாதிரி ஸ்லோகம். அது ஆழ்ந்த ஹிருதயத்துலேருந்து வர ஸ்லோகம். வெறும் அறிவு, ஸ்காலர்ஷிப்பு, புத்தி, மனசு இதுலேருந்துலாம் வர முடியாது இப்படி ஒரு ஸ்லோகம். அது அப்படியே திராட்சாபாகமாக வருது. கோதாவரியா விமல சலிலே கஞ்ச கல்ஹாரலோலே ஸ்நாத்வா தேவ்யா மதுர மதுரம் பாஷமாணம் வரேண்யம் பிராத்ரா சாகம் பரதசரிதம் பாவயந்தம் பிரபும் த்வாம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா திரவதி ஹிருதயம் பக்த பக்தம் கிருபாளும். சுத்தமான ஜலம், கோதாவரி ஜலம். விமல சலிலேயே தாமரைகள்லாம் இருக்கு, கல்ஹார புஷ்பம் வளர்ந்துருக்கு. கஞ்ச கல்ஹார லோதேயே. அந்த அந்த தாமரை புஷ்பங்கள், கல்ஹார புஷ்பங்களெல்லாம் அலைகளால் கோதாவரி லாலனை பண்ணுறது. கஞ்ச கல்ஹார லோலேயே. அப்படிப்பட்ட கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறார் ராமர். ஸ்நாத்வா தேவ்யா மதுர மதுரம். மதுர மதுரமாக தேவியோட சம்பாஷணை பண்ணுறார். பரத சரித்திரம், பரத சரித்திரத்தை பாவனை பண்ணுறார். பாவயந்தம் பிரபும் த்வாம். பாவனை பண்ணுறாருங்கிற இங்கே என்ன அர்த்தம்னா ஆஸ்வாதனம் பண்ணுறார். பரத சரித்திரத்தை ஆஸ்வாதனம் பண்ணுறார். லக்ஷ்மணரை சொல்ல ராமர் கேட்குறார். அப்போது பிரபுவோட திருமுக மண்டலத்தில், பிரபுவோட அங்கங்களில் எல்லா சாத்விக லட்சணமும் இருக்குது. கத்கதம் தெரிகிறது, மேனி செலுத்திருக்கு, ஆனந்த பாஷ்பம் வருது. அப்படி பரத கதையை கேட்டு ஆனந்த பாஷ்பத்தோட கத்கதமாகி மேனி செலுத்து நிற்கக்கூடிய அந்த பிரபுவை தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணுறேன் நிஷ்டையாக ராஜயோகம் மாதிரி பண்ணுறதில்ல. லைட்டெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு ரூமில் ஒரே ஒரு லைட்டை மட்டும் போட்டு கண்ணை மூடிண்டு இப்படி உட்காந்து பண்ணுற தியானத்தை இங்கே சொல்லலை. இது பக்தி விஷயமான தியானம். தியானங்கிற வார்த்தையை விட இதுக்கு பேர் பாரதத்தில் அனுஸ்மிருதின்னு பேர். அனுஸ்மிருதி நம்மளாம் பண்ணுறது தான். காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மாற்றி மாற்றி எதுக்கு இவ்வளோ கதை கேட்குறோன்னு அனுஸ்மிருதிக்காக. ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா காயா. மறுபடியும் மறுபடியும் ஸ்மரித்து ஸ்மரித்து அப்பேற்பட்ட பிரபுவை, அப்பேற்பட்ட பரதனை ஸ்மரித்து ஸ்மரித்து நிற்கக்கூடிய ராமர். அந்த ராமரை ஸ்மரித்து ஸ்மரித்து அந்த ராமரை ஸ்மரித்து ஸ்மரித்து எந்த ராமரை? பரத குணங்களை லக்ஷ்மணன் மூலமாக கேட்டு ஹிருதயம் திரவிச்ச ராமரை ஸ்மரித்து ஸ்மரித்து என்னுடைய ஹிருதயம் திரவிக்கிறது. திரவதி ஹிருதயம். ஏன் திரவிக்கிறதுன்னு பக்த பக்தம், பக்தாளுடைய பக்தனாக ராமர் இருக்கிறாரே. பக்தின்னா என்ன? சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம் இதெல்லாம் தான் செய்கிறார். ராமரே செய்கிறார். இதெல்லாம் பரதனோட கதையை கேட்குறார், சிரவணம். லக்ஷ்மணன்ட்ட பரத கதையை சொல்கிறார், கீர்த்தனம். பரதனை ஸ்மரித்து உருகிறார், ஸ்மரணம் என்றெல்லாம் வருதோ இல்லையோ. அது மட்டும் இல்லை, பிரேம பக்தியும் இருக்குது பரதனிடத்தில். அப்படி ஒரு பிரேமம் இருக்குது. பரதன் தான் இக்ஷாகுநாதன்கிறார். பரதனோட பரிவாரம் நம்ம அப்படிங்கிறார். தாசியம் இல்லையா? நாங்கள்லாம் பரதனுடைய தொண்டர்கள் பாங்கிறார். பின்னாடி வரும் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலிகிட்ட போய் தாசியம். வயம் து பரதாதேசம், பரதனோட ஆக்ஞையை காப்பாற்றுறதுக்காக லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு வாலிகிட்ட போய் சொல்கிறார். சக்கியம் எல்லாம் இருக்குது. ராமருக்கு பரதன்ட்ட உள்ள பக்தின்னே ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ண முடியும் போல் இருக்கு. எல்லாமே பண்ண முடியும். ராமருக்கு லக்ஷ்மணன்ட்ட உள்ள பக்தி, ராமருக்கு ஹனுமார், இப்படி ஒரு நவாகம் பண்ணணும். ராமருக்கு ஹனுமார்கிட்ட உள்ள பக்தி, ஒவ்வொருத்தரையும் எப்படி ராமர் ரெக்கக்னைஸ் பண்ணுறார் என்கிறது அது ஒரு அருமை. ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா திரவதி ஹிருதயம் பக்த பக்தம்.
பக்தாளோட பக்தனா அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பக்தாள் தானே பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். பகவான் பக்தாள்கிட்ட பக்தி பண்ணுறாருங்கிறாளே, அது காரணம் என்ன? கிருபை. கிருபாளும் இவ்வாறு பரதனை நினச்சுண்டே ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி ஆசிரமத்துக்கு திரும்புகிறார். கோதாவரி ஸ்நானம் முடிஞ்சு ஆசிரமத்துக்கு கிளம்பி வர சீதாராம லக்ஷ்மணர்கள், அவளை பற்றி ஒரு வர்ணனை இங்கே என்ன, ஒரு வர்ணனையை கூட விடுறதுக்கு விரும்பலை வால்மீகி. அதுக்கு ஒரு ஸ்லோகம், கிருதாபிஷேகா சரராஜ ராமஹா சீதாத்விதீயः சஹ லக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ர்யா ருத்ரசனந்தி பகவான் இவேஷா. கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி கரையில் வருகிறார் ஜட்டாபாரத்தோட, மரவுரியோட கூட, விசாலமான வட்சஸ்திரத பூஷணங்கள்லாம் கூட கிடையாது, கவச்சம் கிடையாது. இப்படி வரார், கூட சீதாதேவியும் வரா. சீதாத்விதீயா. திடீர்னு ஒரு புது பாவம் தோன்றது. இனி வரைக்கும் இது மாதிரி எனக்கு தோணுது இல்லை. சீதா அத்விதீயா சஹ லக்ஷ்மணேன. சீதையை ரெண்டாவதாக கொண்டவராக அப்படின்னு சீதா துவிதீயா, வாஸ்தவம் தான் அது. சீதா அத்விதீயா அப்படின்னு சீதாதேவியை ரெண்டாவதாக கொண்டலை, தானே தான் சீதையே தான் தான்னு ரெண்டு பேரும் நிற்கிறா. சீதாத்விதீயா சஹ லக்ஷ்மணேன கிருதாபிஷேகா. அப்படி வரும்பொழுது அவளை பார்த்த எப்படி இருக்குன்னு, பார்வதி பரமேஸ்வரால் அப்படி தானே இருக்கா, அர்த்தநாரீஸ்வராள், அர்த்த பிருகலம் இவ என்று பிருகதாரண்யக உபனிஷத்து. அது மாதிரி பார்வதி பரமேஸ்வராள் மானச சரஸில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே கைலாசத்து மேலே ஏறுறா, திரும்பி போகிறா. கூடையே நந்திகேஸ்வரரும் போகிறார். அது மாதிரி இருக்குது. சீதாராமாள் போகும்பொழுது கூடையே லக்ஷ்மணன் போகிறது. ரொம்ப அழகான வர்ணனை. திரும்பி ஆசிரமத்துக்கு வந்து ஆசிரமத்தில் அனுஷ்டானங்கள், பாக்கி உள்ள அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கார். விஸ்வாமித்தர் நிறைய ஜபங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காராம் ராமருக்கு. எடுத்து வச்சு அதை விடாத பண்ணணும். ஜபம்னு எடுத்துட்டா பண்ணணும், இல்லாத போனால் எடுத்துக்கவே கூடாது. ஜபத்தை எடுத்துனுட்டு அப்புறம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா பெரியவாடெலாம் என்ன சொல்லுவா, பண்ண நேரம் இல்லைன்னா மாட்டு காதில் சொல்லிவிடு, உனக்கு சொல்கிறதுக்கு மாட்டுக்கே உபதேசம் பண்ணலான்டான்னு அர்த்தம். அது மாதிரி அதனால் ஸ்ரத்தையாக வாங்கின்ற உபதேசங்களை ராமர் விடாத செய்யறார். உபதேசம் வாங்கிட்டு செய்யாத இருக்கக்கூடாதுங்கிறதுனால லக்ஷ்மணனும் மந்திர ஜபம் பண்ணுறாரே தவிர அவருக்கு ஜபம் உத்தேசம் கிடையாது, கைங்கரியம்தான் உத்தேசம். கைங்கரியம்தான் உத்தேசம். அதனாலேயே ஜபத்தை சீக்கிரம் முடிச்சுண்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மந்திரத்துலையும் ஏதோ ஒரு 5 முறை 6 முறை சொல்லிட்டு டக்குன்னு ஜப சமாப்தி பண்ணிட்டு கைங்கரியத்தில் இறங்கிட்டார் லக்ஷ்மணர். ஏன்னா ராம கைங்கரியம் அவ்வளவு ஜபத்தோட முக்கியம்னு அவர் நினைக்கிறவர். தத சந்தியாம் உபாசிய ஆசு அப்படின்னு வருது அயோத்தியா காண்டத்தில். ராமகைங்கரியம் வேணும்னு சீக்கிரமாக சந்தியாந்தனத்தை முடிச்சுன்னு விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை. 2 பாவம் எடுத்துக்கலாம், அதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கைங்கரியம் வரதே அப்படின்னு கைங்கரியத்துக்கு பிராதானியம் கொடுத்து அனுஷ்டானத்தை சீக்கிரம் முடிச்சுன்னு விட்டார் அப்படிங்கிற பாவமும் உண்டு அங்கே. இன்னொன்று, கைங்கரியமே இருந்தாலும் அனுஷ்டானத்தையும் சீக்கிரம் முடிச்சுக்கணும், மொத்தத்துக்கு அனுஷ்டானத்தை விட்டுவிட்டு கைங்கரியன்னு போகக்கூடாது அப்படிங்கிற பாவமும் இருக்குது அங்கே. அது மாதிரி லக்ஷ்மணன் இங்கே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். என்ன கைங்கரியம் இப்போ பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, அது பழங்களெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக கத்தியை கூர்த்திட்டு இருக்கார். கத்தியை அப்படி சரக் 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 சரக்குன்னு கூர்த்திட்டுறார்.